டைம் வந்து இப்போ மார்னிங் 10:30 ஆகுதுங்க. கிளம்பியாச்சு ஹாஸ்டல்லேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் அவேல தான் காவோ சி சாங் புத்தா அப்படின்ற ஒரு பிளேஸுக்கு நம்ம போயிட்டுருக்கோம். அங்கே என்ன ஒரு பிரசித்தி பெற்ற இடம் அப்படின்னா, புத்தாவை நம்ம நார்மலாக வந்து ஒரு ஸ்டாச்சு ஃபார்மேஷனில் பார்த்துருப்போம். தாய்லாண்ட்லேயே ஏகப்பட்ட கோயிலுங்க இருக்குது, அங்கே எல்லாமே ஸ்டாச்சு ஃபார்மேஷனில் காட்சி அளிக்கிறாரு. இப்போ நம்ம போகிற இடத்துக்கு வந்து வேறு ஒரு ஃபார்மேஷனில் இருப்பார்னு வச்சுக்கோங்களேன் புத்தா. அது என்னன்றதை நான் நேரில் போய் சொல்கிறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு ட்ராவல் வித் மீ பிரின்ஸ். வாங்க நேரில் போய் என்னன்றதை பார்த்துடலாம். கொஞ்சம் தூரம் ஹாஸ்டல்லேருந்து நடந்து வந்ததுக்கப்புறம் டைகர் பார்க்கு ஆப்போசிட்டில் தாங்க ஸ்டாப்பு. ஸோ 10 மினிட்ஸாக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். எந்த ஒரு ஷேர்டு வெஹிக்கிளும் வரா மாதிரி தெரியல. நான் பப்ளிக் ட்ரான்ஸ்போர்ட் யூஸ் பண்ணி தான் காவோச்சி சாங் போகிற மாதிரி இருக்கேன். ஸோ ஏதாவது ஷேர்டு வெஹிக்கிள் வருதான்னு பார்த்துட்ருக்கேன். போயிடலாம். ஏறியாச்சுங்க வண்டியில். இந்த வெஹிக்கிள் வந்து ஷேர்டு வெஹிக்கிள். எங்கே ஏறி எங்கே இறங்கினாலும் 20 பாட் தாங்க. நான் பிஃபோராகவே மவுண்டெயினுக்கு கொஞ்சம் முன்னாடியே வந்து இறங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கேருந்து வாக்கபிள் டிஸ்டன்ஸாக நம்ம வாக்கில் போயிடலாம். ஸோ நம்ம இறங்குற ஸ்டாப்பு 20 பாட் கொடுத்தா போதும். ஸோ அங்கே ஆப்போசிட்டில் பெல் இருக்குது பார்த்தீங்களா, ஒரு பர்சன்டேஜ் ஏற்ற மாதிரி அதை அடிச்சோம்னா ஸ்டாப் ஆகும். போயிடலாங்களா? தேங்க்யூ. நம்மளை பாதி நேரம் காப்பாற்றுறதே இந்த 7-Eleven தாங்க, பசியிலேருந்து. நம்ம இறங்கின ஸ்டாப் பக்கத்துலேயே 7-Eleven இருந்துச்சு. சரி, இங்கே ஏதாவது சாப்பிட்றதுக்கு எதாவது வாங்கிட்டு போயிடலான்ட்டு பார்த்துட்ருக்கேன். என்னோடய ஃபேவரட்டுங்க கார்ன்ஃபில்டு பை, நல்லாயிருக்கும். இது ஒன்று எடுத்துக்கலாம். ஃபேண்டா வந்து க்ரீன் கலரில் பார்த்துருக்கீங்களா? இங்கே இருக்குது 16 பாட்டில். சரிங்க, இது ஒன்று போதும். பில் போட்டுடலாம். சரி, பஸ் எதாவது வருதான்னு பார்க்கலாம் வாங்க. இதாங்க இங்கே இருக்கிற பஸ் ஸ்டாப்பு, டிபார்ட்மெண்ட் ஆஃப் ரூரல் ரூட்ஸ். நல்லா இருக்குதுங்களா பஸ் ஸ்டாப்? இங்கேருந்து ஒரு 5 கிலோமீட்டர்ஸ் இருக்குது மேலே மவுண்டெயின் போகிறதுக்கு. பார்ப்போம், எதாவது பஸ் எதாவது வருதான்னு பார்ப்போம். அப்படி இல்லாட்டி வாக்லேயே போயிடலாம். பார்க்கலாங்க. நம்மளும் கடைசியில் பைக் டாக்ஸி புக் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. எந்த ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் இல்லைங்க மேலே போகிறதுக்கு, சிங் சாங் புத்தா பார்க்குறதுக்கு. ஸோ ஒன்லி பைக் டாக்ஸி தான். சரி, கடைசியில் 70 பாட் கேட்டார். 60 பாட்டுக்கு பேசி ஓகே பண்ணிட்டேன், போயிட்டு. ரோட் சைட்லேருந்து பார்க்க முடியுதுங்க, ஏகப்பட்ட விவசாயம் பண்ணியிருக்காங்க. 2 பக்கமே ஃபார்ம் லேண்ட்ஸ் தாங்க. அது இல்லாமல் போகிற வழியில் ஏகப்பட்ட ஷீப் ஃபார்ம்ஸும் இருக்குது. ஸ்விஸ் ஷீப் ஃபார்மும் இந்த வழியில் தாங்க இருக்குது, ரைட் சைடில் வருதுங்க. ஸோ மரவள்ளி கிழங்கு பயிர் வச்சுருக்காங்க. நிறைய மரவள்ளி கிழங்கு தாங்க பயிர் வச்சுருக்காங்க, ஏக்கர்ஸ் கணக்கில். ஒரு அழகான வில்லேஜுங்க, அமைதியான ரோடு. மக்களும் ரொம்ப அமைதியான பொலைட்டாக பேசுகிற மக்கள் தான் தாய் பீப்புள்ஸ். இதெல்லாம் எங்கேருந்து கற்றுக்கிட்டாங்கன்னா புத்திசம் கற்றுக் கொடுத்தது தாங்க இதெல்லாம். மோஸ்ட்லி தாய் பீப்புள்ஸ் 95% தாய் பீப்புள்ஸ் வந்து புத்திசம் தான் ஃபாலோ பண்ணுறாங்க. வாங்க போய் பார்த்துடலாம்.
பார்த்துடலாங்களா புத்தா என்ன ஃபார்மேஷனில் இருக்காருன்ட்டு. கோ சி சாங் புத்தா மவுண்டெயின் இதாங்க. இந்த மவுண்டெயின் வந்து லைம்ஸ்டோனான மவுண்டெயினுங்க. இது வந்து நம்மளுக்கே ரொம்ப சொல்கிறதுக்கு கஷ்டமாக இருக்குல்ல, கோ சி சாங்குன்னு. ஸோ அதனால் இதுக்கு வந்து இன்னொரு பேர் வந்து பிக் புத்தான்னு கூப்பிட்றாங்க. இது வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜியான லேசரில் காவ் பண்ணியிருக்காங்க, அதாவது செதுக்கியிருக்காங்க. கம்ப்யூட்டர் சாஃப்ட்வேர் மூலயமா மார்க் பண்ணி செதுக்கியிருக்காங்க. 170 மீட்டர்ஸ் வந்து உயரம் கொண்டது, 70 மீட்டர்ஸ் வந்து அகலம் கொண்டது. இதோட டெப்த்து பார்த்திங்கன்னா செதுக்கும் போது 50 சென்டிமீட்டர்ஸ் வரைக்கும் டெப்த்தில் இதை வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அழகாக இருக்குல்ல. மேலே வந்து இதை வந்து ஹைலைட் பண்ணுறதுக்காக வந்து கோல்டு பிளேட்டடு ஒரு தின்னான கோட்டிங் ஒன்று கொடுத்துருக்காங்க. பியூர் கோல்டில் பண்ணியிருக்காங்க. இதுதாங்க வேர்ல்டுலேயே பிக்கஸ்ட் ஆர்ட் ஒர்க் பண்ணியிருக்க புத்தானா வேர்ல்டுலேயே இது ஒன்று தாங்க. பிக் புத்தாவை வெறும் டூரிஸ்ட் அட்ராக்ஷனாக மட்டும் பார்க்குறது இல்லைங்க. ஆல் ஓவர் தாய்லாண்டில் இருக்கிற புத்திஸ்ட் வந்து நிறைய பேர் இங்கே தான் வந்து ப்ரே பண்ணுறாங்க, ஆஃபரிங்ஸ் கொடுக்குறாங்க. ஏகப்பட்ட செர்மனிஸ்லாம் இங்கே நடக்குது. ஸோ ரொம்ப பிரசித்தி பெற்றதுங்க இந்த இது. ஒரு ஐகானிக் லேண்ட்மார்க் அப்படின்னு சொன்னால் தாய்லாண்டுக்கு கண்டிப்பாக இதுக்கு தகுங்க. இப்போ தெரியுதுங்களா தாய்லாந்து ஏன் வந்து ஜிடிபியில் வந்து போயிட்டுருக்காங்கன்ட்டு. நல்லா இந்த மாதிரி க்ரியேட்டிவான ஒர்க்லாம் தாங்க வந்து டூரிஸ்ட்டை அட்ராக்ட் பண்ணி கொண்டு வர வைக்கிறாங்க. ஏகப்பட்ட டூரிஸ்ட் பஸ்ஸஸ் வெளியில் நிற்குதுங்க. டே டூர் எடுத்தவங்க அந்த மாதிரி ஏகப்பட்ட டூரிஸ்ட் வந்து பார்த்துட்டு போகிறாங்க. இந்த பிக் புத்தா ஆர்ட் ஒர்க்கை வந்து கிங் பூமி போல் அப்படின்றவருக்காக 50th ஆனிவர்சரி செலிப்ரேட் பண்ணுற விதமாக இதை ரெடி பண்ணியிருக்காங்கங்க. இந்த கிங் பூமி போல் அப்படின்றவர் வந்து தாய்லாண்டுடைய முக்கியமான வளர்ச்சிக்கு அவருடைய பங்கு நிறையவே இருந்திருக்குதுங்க. இந்த அளவுக்கு தாய்லாந்து முன்னேறினதுக்கு அவரும் ஒரு காரணமாக சொல்லப்படுது. ஏன்னா ஏகப்பட்ட அக்ரிகல்ச்சர் ப்ராஜெக்ட்ஸு, சிட்டி டெவலப்மெண்ட்ஸு அந்த மாதிரிலாம் நிறைய பண்ணியிருக்காரு அவர் இருந்த காலத்தில். இது வந்து புத்திஸ்ட் வந்தாங்கன்னா வந்து ப்ரே பண்ணுறதுக்குரிய ஒரு சின்ன இடம். இங்கே பாருங்கள், சேவல்லாம் வச்சுருக்காங்க பாருங்கள், சின்ன சின்னதாக சேவல் ஸ்டாச்சு. இந்த ஒரு சின்ன பாறையிலையும் அழகாக பண்ணியிருக்காங்க. அழகாக இதுலேயும் கவர் பண்ணியிருக்காங்க புத்தாவை. ஓகேங்க, பிக் புத்தாவுக்கு ஒரு பாய் சொல்லிட்டு கிளம்பலாங்களா?